ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2025 டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நடந்து முடிஞ்ச குரூப் 2 அண்ட் குரூப் 4 கொஷின் பேப்பரில் ஜிஎஸ்ல நம்மளுக்கு 75 கேள்விகள் வந்து என்னென்ன டாபிக்ல இருந்து, அதாவது சிலபஸ் வைஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு எந்தெந்த யூனிட்ல இருந்து எவ்வளோ கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி 2026 குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாமில் நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர் ஆகணும், ஜிஎஸ்க்கு எந்தெந்த யூனிட்ஸுக்கு நம்ம அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், ஸோ எதெல்லாம் வந்து நம்ம கம்மியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும், எதை வந்து ரொம்ப கவனம் செலுத்தி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வரப்போகிற அடுத்த குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனிங்காக, மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக வந்து இருக்கும். ஸோ தயவு செஞ்சு நம்மளோட யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது உங்களுக்கு நெக்ஸ்ட் குரூப் 4 குரூப் 2ல ஜிஎஸ்ல மேக்ஸிமம் மார்க் வந்து எப்படி ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிறத, அதுக்கான இன்ஃபர்மேஷனை, அதுக்கான வழிகளை உங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு வீடியோவாக வந்து இது இருக்கும். சரிங்களாப்பா? சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் தான். ஸோ சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் நம்மளோட யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ், பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் இது வந்து இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து போய் சஜஸ்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி அவங்களுடைய படிக்கிறதுக்கான ஒரு ஹெல்ப்பாகவும் வந்து இந்த வீடியோ வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அவங்களுக்கும் வந்து இதனால் வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அவங்களால வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக படிக்க முடியும். சரிங்களா? சரி, ஓகேப்பா. ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து வரும். என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை நான் பார்க்கணுமா சார்? இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக தேவையா? இது வந்து கண்டிப்பாக அவசியமா? ஸோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து வரும். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து திருவள்ளுவர் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதை வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து முடிவு பண்ணுங்க. சரிங்களா? அதாவது, வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? இது வலி எறிதல் அப்படிங்கிற அதிகாரத்துக்கு கீழே வந்திருக்கக்கூடிய முதல் திருக்குறள் நம்மளுக்கு சொல்லியிருப்பாரு. ஸோ இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு செயலை செய்றீங்க அப்படின்னா அந்த செயலினுடைய வலிமை என்ன, உங்களுடைய வலிமை என்ன, தன் வலிமை உங்களுடைய வலிமை என்ன, மற்றவர் உங்களுக்கு வந்து போட்டியா வரக்கூடியவர்களுடைய வலிமை என்ன, அப்புறம் அவங்களுக்கு துணையா வரக்கூடியவர்களுடைய வலிமை என்ன. சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே ஆராய்ஞ்சு தெரிஞ்சு பிளான் பண்ணி தான் நீங்க ஒரு விஷயத்த செய்யணும். சரிங்களா? ஸோ இதை நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்க நீங்க என்னென்ன விஷயங்களை வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியோட ஸ்ட்ரென்த் என்ன, ஸோ அவங்களோட கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்கு, ஸோ அவங்க கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்குறாங்க, அண்ட் நம்மளோட போட்டியாளர்கள் எப்படி படிக்கிறாங்க, ஸோ அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றாங்க, நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளுடைய சூழ்நிலை என்ன, நம்மளோட வீட்டு சூழ்நிலை என்ன, நம்மனால எவ்வளோ நேரம் வந்து நம்மளால படிக்க முடியும். ஸோ நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கக்கூடியவங்களா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அண்ட் கொஷின் பேப்பரோட ஸ்ட்ராட்டஜி என்ன, கொஷின் பேப்பரோட ஸ்ட்ரென்த் என்ன, கொஷின் வந்து எப்படி வருது, எப்படியான கேள்விகள்லாம் வந்து கேட்கப்படுது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி தான் நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ தான் நம்மளால இந்த விஷயத்த ஈஸியாக கிராக் பண்ணி ஜெயிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ அதாவது விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸ்ட்ரென்த் இஸ் லைஃப், வீக்னஸ் இஸ் டெத்துன்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய வலிமை என்ன, உங்களுடைய பலம் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன அப்படிங்கிறத நீங்க எப்பயுமே தெரிஞ்சு உங்களுடைய பலவீனத்தை நீங்க சரி பண்ணிக்கிறணும், உங்களுடைய பலத்தை நீங்க அதிகப்படுத்திக்கிறணும். சரிங்களா? ஸோ அதுக்கான ஒரு வீடியோவா தான் இது இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். கடைசி வரைக்கும் பாருங்க. நான் சொல்றதை அப்படியே ஒரு நோட் பென் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் பார்க்கறதுனால மட்டும் நம்மளுக்கு பெரிய விதமான மாற்றங்கள் வந்துடாது. சரிங்களா? நம்ம ஒரு முயற்சி எடுக்காம, நம்ம ஒரு மாற்றம் செய்யாம நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்காது. ஓகேவா? ஸோ இதை வந்து நல்லா மனசுல வந்து வச்சுக்கோங்க. சரிங்களாப்பா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க, சப்ஜெக்ட் வைஸா வந்து நம்ம மார்க் வந்து பிரிச்சிருக்கோம். சரிங்களாப்பா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 2025 நடந்த குரூப் 4 எக்ஸாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஒன்று நினைச்சு படிச்சுட்டு போனா அவங்க ஒன்று கேட்டிருந்தாங்க. அதே எக்ஸாம் தான். சரிங்களா? அந்த எக்ஸாம்ல ஜிஎஸ்ல நம்மளுக்கு யூனிட் வைஸா என்னென்ன கொஷின்ஸ் வந்து வந்திருக்குன்னு வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? யூனிட் வைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சிலபஸ்ல நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த அழகு 1 இதே வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு யூனிட் 1ன்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே யூனிட் 2 அடுத்து வந்து ஜியாகிரபி, யூனிட் 3 வந்து இந்தியன் ஹிஸ்டரி, இந்திய வரலாறு பண்பாடு, அதுக்கப்புறம் வந்து இந்திய தேசிய இயக்கம், அதாவது ஐஎன்எம் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் யூனிட் 4 வந்து இந்திய ஆட்சியல். சரிங்களா? பாலிடிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஹிஸ்டரியும்
ஐஎன்எம்மும் வந்து தனித்தனியா இருந்துச்சு பழைய சிலபஸ்ல. சரிங்களா? இந்த சிலபஸ்ல நம்மளுக்கு ஒண்ணாக்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அத மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது யூனிட் 5 பொறுத்தவரைக்கும் இந்திய பொருளாதாரம், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம். சரிங்களா? இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது இந்தியன் எக்கனாமி, தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிறது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது தனியாவும், இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது யூனிட் 9 அப்படிங்கிற ஒரு டாபிக்காவும் போன சிலபஸ்ல வந்து இருந்துச்சு. ஸோ இந்த தடவை 2யுமே வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் யூனிட் 6 பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, அரசியல் இயக்கங்கள். சரிங்களா? அதாவது தமிழ்நாட்டினுடைய ஹிஸ்ட்ரி அப்புறம் கல்ச்சர். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். ஓகேவா? ஸோ இதே ஆர்டர்ல தான் வந்து நம்ம இங்க கொஸ்டின்ஸ வந்து செப்பரேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதே யூனிட் ஆர்டர்ல தான் வந்து செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படிங்கிறதுக்காக. நான் ஒன் பை ஒன்னா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. சரிங்களா? சயின்ஸ்ல இருந்து நம்மளுக்கு 5 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவாப்பா? ஸோ நம்மளுக்கு அவங்க வந்து எத்தனை கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, 5 கேள்விகள் தான் வந்து கேட்போம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாரி வந்து கேட்டுட்டாங்க. ஓகேவா? ஸோ ஜியோகிராஃபிய பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு 5 கேள்விகள் கேட்போம்னு சொல்லியிருந்தாங்க. அதுல நம்மளுக்கு 4 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்க கேட்போம்னு சொன்னத நான் எத வச்சு சொல்றேன்னா, நம்மளுக்கு சிலபஸ்ல குடுத்துருக்காங்க பாருங்க 5 கேள்விகள். சயின்ஸ்ல 5 கேள்விகள், ஜியோகிராஃபில 5 கேள்வி, அப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்ல 10 கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் இந்தியன் பாலிட்டில 15 கொஸ்டின்ஸ் கேட்போம்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இந்தியன் எக்கனாமி அண்ட் தமிழ்நாடு டெவலப்மெண்ட்ல வந்து 20 கொஸ்டின் வந்து கேட்போம்னு சொல்லியிருந்தாங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல. அப்புறம் வந்து தமிழ்நாட்டின் வரலாறு, அப்புறம் பண்பாடு. அதாவது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர்ல 20 கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இத வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு எவ்வளோ கேள்விகள் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்ம பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு 13 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து நம்மளுக்கு 10 கேள்விகள் கேட்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா 13 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்புறம் பாலிட்டிய பொறுத்தவரைக்கும் 15 கேள்விகள் கேட்கிறதா சொல்லியிருந்தாங்க. 13 கேள்விகள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எக்கனாமிக்ஸ் அண்ட் டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 15 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து நம்மளுக்கு 20 கேள்விகள் கேட்கிறதா சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? 15 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு 20 கொஸ்டின் கேட்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதுல 18 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ அடுத்து கரண்ட் அவர்ஸ். ஓகேவா? இதுல எக்ஸ்ட்ராவா வந்து உள்ள வந்தது வந்து கரண்ட் அவர்ஸ் தான். சரிங்களாப்பா? ஸோ கரண்ட் அவர்ஸ்ல இருந்து மட்டும் நம்மளுக்கு 7 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுக்கு செப்பரேட்டா குடுக்கல. நம்மளுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பின்னாடி மற்றும் நடப்பு நிகழ்வுகள். இப்ப ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் அப்படின்னா மற்றும் நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு அந்த சிலபஸ்ல கவர் ஆகுற டாபிக்லயே ஃபைனலா வந்து குடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாரி குடுத்திருந்தாங்க. அத நம்ம செப்பரேட்டா பார்க்கும்போது ஒரு 7 கேள்விகள் வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்னென்ன வந்துச்சு அப்படிங்கிறத நீங்க டீட்டெயிலா பார்த்துக்கோங்க. இப்ப அடுத்து வந்து நம்ம குரூப் 2 பார்க்கலாம். நான் அதுக்கப்புறம் இதோட கம்பேரிசன் என்ன, எது நம்ம முக்கியத்துவம்ங்கிறத சொல்றேன். ஓகேவா? ஸோ குரூப் 2 பொறுத்தவரைக்கும் சயின்ஸ்ல நம்மளுக்கு 4 கேள்விகள், ஜியோகிராஃபில 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ இது 2லயுமே 5, 5 கொஸ்டின்ஸ் வந்து வர வேண்டியது. ஸோ அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்ல 11 கேள்விகள். 10 கேள்விகள் கேட்கிறதா சொல்லியிருப்பாங்க. 11 கேள்விகள் வந்திருக்கு. அண்ட் பாலிட்டில 14 கேள்விகள், எக்கனாமிக்ஸ் அண்ட் டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து நம்மளுக்கு 13 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர்ல 22 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கரண்ட் அவர்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு 6 கேள்விகள் அப்படிங்கிறது வந்திருக்கு. சரிங்களா? இங்க பாலிட்டிய பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு அதே தான் குரூப் 4ஓட அதே சேம் சிலபஸ் தான் 15 கொஸ்டின். அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல 20 கொஸ்டின் கேட்கிறதா சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு 13 தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவாப்பா? ஸோ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர்ல அதே மாரி 20 கொஸ்டின் வந்து கேட்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ யாரும் புரியலன்னு சொல்லிறாதீங்க. ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து கொஸ்டினோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இப்போ இதுக்கு வாங்க. இத பாருங்க. இப்ப சயின்ஸ் அண்ட் ஜியோகிராஃபிய பொறுத்தவரைக்கும் 5, 5 கேள்விகள் கேட்டுட்டாங்க. ஸோ அத விட்டுறலாம். நம்மளுக்கு இது வந்து இப்போதைக்கு முக்கியம் இல்ல. ஓகேவா? இங்க நம்ம மெயினா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர். சரிங்களா? இதுல 18 கேள்விகள் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. அதே மாரி எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இத பொறுத்தவரைக்கும் 20 கேள்விகள் கேட்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்மளுக்கு எக்கனாமிக்ஸ்ல இந்த தடவ நெறைய கேள்விகள் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனா எக்கனாமிக்ஸ்ல வெறும் 6 கேள்விகள் தான் வந்திருக்கு. சரிங்களா? தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து தான் நம்மளுக்கு 9 கேள்விகள் வந்து வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அப்ப இது வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. சரிங்களா? ஸோ இந்த 2 யூனிட் இத பார்த்துக்கோங்க. அடுத்தது பாலிட்டி. பாலிட்டிய பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு எப்பயுமே உள்ள மாரி தான் வர மாதிரியே ஒரு 1, 2 கொஸ்டின் வந்து முன்ன பின்ன இருக்கும். ஆனா கிட்டத்தட்ட அதே சேமா வந்து கேட்டுருவாங்க. ஸோ பாலிட்டியும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட்
இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா. அதுக்கப்புறம் இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் எடுத்தோம்னா, இதுல ஹிஸ்ட்ரியில நம்மளுக்கு வெறும் 4 கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க. ஆனா ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 கேள்விகள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுவும் நம்மளுக்கு முக்கியமான ஒரு டாபிக். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் நீங்க குரூப் 2 பார்த்தீங்கனாலும் இதே சேம் விஷயம் தான் வந்து நடந்திருக்கும். சயின்ஸ், ஜியோகிராஃபி, கரண்ட் அஃபேர்ஸை விட்டுருங்க. ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் பார்த்தோம்னா உங்களுக்கு 11 கேள்விகள். இதுல வந்து நம்மளுக்கு 5 கொஸ்டின் ஹிஸ்ட்ரியில இருந்தும் மிச்சம் வந்து ஒரு 6 கேள்விகள் ஐஎன்எம்ல இருந்தும் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துலயுமே வந்து ஐஎன்எம்க்கு தான் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமா இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சேம் தான். நம்மளுக்கு அவங்க கேட்டது கிட்ட வந்து கேட்டாங்க. ஸோ ஓகே, அதுவும் வந்து செலக்டட். அடுத்து எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் 20 கொஸ்டின் வந்து கேட்கறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்மளுக்கு 13 கொஸ்டின் மட்டும் தான் வந்து வந்திருக்கு. ஸோ அதுலயுமே நம்மளுக்கு வந்து 6 கொஸ்டின் தான் வந்து எக்கனாமிக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்கப்பா. ஸோ 6 கொஸ்டின் எக்கனாமிக்ஸ்ல இருந்தும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து 7 கொஸ்டின்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர்ல இருந்து ஒரு 20 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இதே மாதிரி இங்க தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல நம்மளுக்கு ஹையர் கொஸ்டின் வந்து வந்திருக்கு. ஸோ இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுலயுமே வந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இத 3ஆ வந்து பிரிக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த 7 யூனிட் இருக்கு. இந்த 6 யூனிட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து சேர்க்கல. மிச்சம் இந்த 6 யூனிட்ட நம்ம 3 டார்கெட்டா பிரிக்கிறோம்ப்பா. 3 பகுதியா வந்து பிரிக்கிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஏரியா இது. 2வது நீங்க மினிமமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஏரியா இது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல குடுத்துருக்கோம். ஒரு நிமிஷம் இருங்க. நான் கரெக்ட்டா வந்து வச்சுக்கிறேன். ஓகேப்பா. ஸோ இப்ப இத வந்து நம்ம 3 டார்கெட்டா பிரிச்சிருக்கோம்ப்பா. சரிங்களா? டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3 அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கோம். இந்த டார்கெட் 1ல நீங்க பார்க்க வேண்டிய யூனிட்ஸ் எல்லாமே. சரிங்களா? அதாவது நான் யூனிட்ஸ்ன்னு எத சொல்றேன்னா, மேல நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த 6 யூனிட். சரிங்களா? இதுல நீங்க பார்க்கக்கூடிய யூனிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இந்த யூனிட்ஸ் நான் சொல்லக்கூடிய யூனிட்ஸ மட்டும் நீங்க பார்த்தா போதும். 50 மார்க் நீங்க கம்பல்சரி எடுக்கலாம். சரிங்களா? ஸோ அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஸோ டார்கெட் 2 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். இந்த பாடங்களும் இம்பார்ட்டன்ட் தான். இத படிக்காம நம்ம போ முடியாது. இந்த 2 யூனிட்டும் இம்பார்ட்டன்ட். அத நம்ம படிக்காம போ முடியாது. ஸோ இதுல நான் சொல்லப் போற யூனிட்ஸ வந்து நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க் வந்து கிடைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஜஸ்ட் ரீட். ரொம்ப அதுல வந்து நம்மளால படிக்க முடியாது. அதாவது இப்ப சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன். சயின்ஸ்ல நீங்க ஜிஎஸ்ல மத்த 5 யூனிட், ஓகேவா? மொத்தம் 6 யூனிட்டா? அதுல மத்த 5 யூனிட் இருக்கு பாத்தீங்களா? ஹிஸ்டரி, ஐஎன்எம், பாலிட்டி, ஜியோகிராஃபி, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இதுல படிக்கக்கூடிய மொத்த அளவு சிலபஸ இந்த சயின்ஸுக்காக படிக்கணும். சரிங்களா? அந்த சயின்ஸ்ல நம்மளுக்கு எத்தனை கேள்விகள் வரும்? வெறும் 5 கேள்விகள் வரும். சரிங்களா? ஒரு 5 கேள்விகளுக்காக 100 பாடங்கள் நம்மளால படிக்க முடியாது. ஓகேவா? ஸோ இந்த மாரியான ஏரியாலாம் வந்து இந்த ஜஸ்ட் ரீட்ல வரும். ஸோ இதுல வந்து நம்மளுக்கு ஒரு 15 மார்க் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ மொத்தமா நம்மளுக்கு வந்து டோட்டலா ஒரு 75 மார்க் அப்படிங்கிறது வந்து வரும். சரிங்களா? ஸோ இத நம்ம இப்ப எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறேன். சரிங்களா? ஸோ டார்கெட் 1 பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம்ப்பா. ஓகே. நம்மளுக்கு டார்கெட் 1 பொறுத்த வரைக்கும் 50 மார்க்குக்கான யூனிட்ஸ். நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர். ஓகேவா? ஸோ அதாவது நம்மளுக்கு இந்த இதுல வந்து நம்ம எதா குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யூனிட் 6ல வந்து குடுத்துருக்காங்கப்பா. சரிங்களா? யூனிட் 6 வந்து நம்மளுக்கு தமிழ்நாடு ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர்ன்னு குடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்மளுக்கு 20 கேள்விகள் கேட்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 கேள்விகள் வந்து கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன பொறுத்தவரைக்கும் இது எதுல வரும்னா, யூனிட் 5ல வந்து வரும். சரிங்களா? எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் வரும். இதுல நம்ம தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன மட்டும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இங்க வருது பார்த்தீங்களா? ஒரு நிமிஷம். ஸோ இங்க வருது பார்த்தீங்களா? எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் வருதா? ஸோ இதுல வந்து நம்ம தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன மட்டும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ அது மட்டும் தனியா படிக்க முடியுமா சார்னா படிக்க முடியும். சரிங்களா? நான் இதுக்கான வேர் டு ஸ்டடி எல்லாமே நான் குடுப்பேன். சரிங்களா? நீங்க அத பத்தி ஒண்ணும் கவலைப்பட வேணாம். ஃபர்ஸ்ட் எது இம்பார்ட்டன்ட்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு இதுக்கான எல்லா வேர் டு ஸ்டடியும் வந்து நான் உங்களுக்கு குடுக்க போறேன். ஓகேவா? ஸோ ஒவ்வொன்னும் என்னென்ன லெசன்ஸ் வந்து படிக்கணும் அப்படிங்கிறத. அடுத்தது வந்து நம்மளுக்கு இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட்டா இருக்கு. இதுல வந்து நம்மளுக்கு ஒரு ஆவரேஜா ஒரு 8 கேள்விகள் வந்து கேட்கறாங்க. ஓகேவா? 7ல இருந்து 8 கேள்விகள் கேட்கறாங்க. அண்ட் அதே மாரி ஐஎன்எம். அடுத்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, இதுவும் வந்து உங்களுக்கு யூனிட் 3ல ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம் அப்படின்னு 2 பார்ட்டும் சேர்ந்து தான் இருக்கும். 2 யூனிட்டும் சேர்ந்து தான் இருக்கும். ஆனா இதுல வந்து நம்ம ஐஎன்எம் மட்டும் எடுத்துக்கிறோம். ஏன் ஐஎன்எம் மட்டும் எடுக்கிறோம்னா, ஹிஸ்டரிய விட ஐஎன்எம்ல தான் அதிகமான கேள்விகள் வந்து கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ அதனால ஐஎன்எம் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த ஒவ்வொரு டாபிக்கும் தமிழ்நாடு ஹிஸ்டரி, கல்ச்சருக்கு என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு என்னென்ன படிக்கணும், ஐஎன்எம்க்கு என்னென்ன படிக்கணும், பாலிட்டிக்கு என்னென்ன படிக்கணும், ஸோ என்னென்ன அவுட் சோர்ஸ்லாம் படிக்கணுங்கிறத நான் ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு டாபிக்கும் வந்து நான் வீடியோஸ் வந்து குடுப்பேன். சரிங்களா? அத பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். இப்போதைக்கு இத மட்டும் வந்து நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது பாலிட்டி.
சரி ஐஎன்எம் சொன்னோமா, ஐஎன்எம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில ஆவரேஜா எவ்வளோ கேட்குறாங்கன்னா, அதில வந்து ஒரு 7லிருந்து 8 கேள்விகள் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாலிட்டி. பாலிட்டி எடுத்துக்கிட்டோம்னா 15 கேள்விகள் அப்படின்னு 2லயுமே குடுத்துருக்காங்க. குரூப் 2, குரூப் 4ல ஒரே சிலபஸ் தான். ஸோ அதுக்காக தான் நான் ஒண்ணாவே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ 2 பேத்துக்குமே சேம் தான். ஓகேவா? ஸோ பாலிட்டிய பொறுத்தவரைக்கும் 15 கேள்விகள்னு குடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்ல வந்து நம்மளுக்கு 13ம், இன்னொரு எக்ஸாம்ல 14ம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஆவரேஜா ஒரு 12 கேள்விகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுக்கு இதோட டோட்டல் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. ஸோ 20, 28, 36, 38, 48 ஓகேவா? ஸோ 48 கொஸ்டின்ல இருந்து 50 கொஸ்டின் வரைக்கும் கான்ஃபார்மா சரிங்களா? கன்ஃபார்மா கான்ஃபிடென்ட்டா இந்த யூனிட்ஸ்ல இருந்து நம்மளுக்கு வரும். சரிங்களா? ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுக்கணும். சரிங்களா? இந்த யூனிட்ஸ் தான் நீங்க ஃபர்ஸ்ட் முடிக்கணும். இந்த யூனிட்ஸ நீங்க ஃபிங்கர் டிப்ல வந்து வச்சிருக்கணும். சரிங்களா? நான் ஏன் சொல்றேன் அப்டின்னா, நம்மளுக்கு 75 கேள்விகள் வந்து ஜிஎஸ்ல இருந்து கேட்கறாங்க அப்டின்னா, இனிமே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்டின்னா குறைஞ்சது ஒரு 40 டூ 45 கேள்விகள் தான் வந்து உங்களுக்கு புக்குக்குள்ள இருந்து வர மாரி இருக்கும். சரிங்களா? மிச்ச கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவுட் சோர்ஸ்ல இருந்து வர மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இருந்தாலும் நம்ம அத வந்து கவர் பண்ணிருவோம். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் நேத்து வீடியோலயே சொன்ன மாரி தான். ஸ்டாண்டர்ட் புக்ஸ், வெளியில பப்ளிகேஷன் புக்ஸ்ல என்னென்ன படிக்கணுமோ, அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு தொகுத்து குடுத்துர்றேன். சரிங்களா? நான் புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். என்ட்டயும் ஒரு சில புக்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு அத வந்து தொகுத்து குடுத்துர்றேன். நீங்க போய் அத வாங்கி கஷ்டப்பட வேணாம். சரிங்களா? ஏன்னா எல்லாருனோட சூழ்நிலையும் வந்து அத வாங்கக்கூடியதா இருக்காது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சரிங்களா? ஸோ அதனால அத பத்தி நீங்க பயப்பட வேணாம். அத நான் உங்களுக்கு எடுத்து குடுத்துர்றேன். ஸோ அதனால இந்த 75 மார்க்ல நம்ம இந்த 50 மார்க் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு உறுதியான ஒரு மார்க். சரிங்களா? ஸோ இந்த 50 கேள்விகள் அப்படிங்கிறது இந்த யூனிட்ஸ்ல இருந்து நம்மளுக்கு கம்பல்சரி கேட்கறாங்க. அதிகமான கொஸ்டின் கேட்கறாங்க. நம்ம இத படிச்சோம்னாலும் நம்மளுக்கு ஒர்த். ஓகேவா? ஸோ அப்படி உள்ள யூனிட்ஸ தான் நம்ம டார்கெட் 1ல வந்து வச்சிருக்கோம். ஸோ இத வந்து ரொம்ப, 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 ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? கம்பல்சரி நீங்க இந்த யூனிட்ஸ் வந்து படிக்காம எக்ஸாம்க்கு போகக்கூடாது. ஓகேவா? ஸோ இத படிச்சிட்டீங்கனாலே ஒரு 50 கொஸ்டின் வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் உங்களுக்கு இருக்கிறது 25 கொஸ்டின்ஸ் தான். சரியா? அந்த 25 கொஸ்டின்ல நம்ம டார்கெட் 2 வரும். டார்கெட் 2வ பார்த்தோம்னா நம்மளுக்கு ஹிஸ்டரி அண்ட் எக்கனாமிக்ஸ். ஓகேவா? ஹிஸ்டரிய பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஆவரேஜா 4ல இருந்து ஒரு 5 கேள்விகள் கேட்கறாங்க. அதே மாரி எக்கனாமிக்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு 5ல இருந்து 6 கேள்விகள் வந்து நம்மளுக்கு கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ டோட்டலா இந்த 2 யூனிட்ஸ நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு 10 கேள்விகள் அப்படிங்கிறது கிடைக்கும். 10ல இருந்து 12 கேள்விகள் அப்படின்னு கிடைக்கும். அதாவது நான் சொல்ற நம்பர்ஸ் எல்லாமே இதுதான் பெர்ஃபெக்ட்டா வரும் அப்படின்னு கிடையாதுப்பா. ஸோ 1, 2 வந்து முன்ன பின்ன மாறலாம். சரிங்களா? 5 கேள்விகள் கேட்ட இடத்துல 8 கேள்விகள் கேட்கலாம். 8 கேள்விகள் கேட்ட இடத்துல 4 கேள்வியும் கேட்கலாம். 12 கேள்வியும் கேட்கலாம். இப்படியும் வந்து இருக்கும். நம்ம வந்து ஆவரேஜா மெஜாரிட்டியா நம்ம எத வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். எதுல வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்குங்கிறத வச்சு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ, இப்ப இங்க வந்து ஒரு 10 கேள்விகள். சரிங்களா? ஸோ, அப்ப வந்து 10 கேள்விகள் போயிருச்சுன்னா, மிச்சம் நம்மளுக்கு 15 கேள்விகள் இருக்கு. ஸோ, அதுதான் நம்மளுக்கு சயின்ஸ், ஜியோகிராஃபி அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? சயின்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம 9த், 10த்ல உள்ள புக் பேக் மட்டும் நான் நடத்துறேன். எக்ஸாம்க்கு ஒரு 2, 3 மாசத்துக்கு முன்னாடி நான் நடத்துறேன். சரிங்களா? நோட்டிஃபிகேஷன்லாம் வரட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். புக் பேக் மட்டும் பார்த்துட்டு போங்க. இதுல வந்து நம்மளுக்கு ஒரு 5 கொஸ்டின் வரும். ஒரு 3 கொஸ்டின் இல்ல ஒரு 2 கொஸ்டின் அடிச்சீங்கன்னா கூட நம்மளுக்கு லக் தான். சரிங்களா? ஸோ, அண்ட் அதே மாரி ஜியோகிராஃபிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஜியோகிராஃபில 10த்ல உள்ள லெசன்ஸ் அதுக்கப்புறம் 11த், 12த்ல கொஞ்சம் ஷார்ட் பண்ணி நான் எடுத்து வந்து உங்களுக்கு குடுக்குறேன். ஓகேவா? ஸோ, இதுல வந்து ஒரு 5 கேள்விகள் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. இதுல வந்து நீங்க ஒரு 3 கேள்விகள் அடிச்சீங்கன்னா கூட நம்மளுக்கு பிளஸ் தான். ஓகேவா? 3 கேள்விகள் போதும். சரிங்களா? அதாவது நம்மளுக்கு இதுல வந்து ஒரு 2 கேள்வி, இதுல வந்து ஒரு 3 கேள்வி. கரண்ட் அஃபேர்ஸ பொறுத்தவரைக்கும் ஃப்ளூக்ல வந்து அடிக்கிறது தான்ப்பா. சரிங்களா? ஸோ, இத பொறுத்தவரைக்கும் ஒரு 2 கொஸ்டின் வருது அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே, நம்மளுக்கு மொத்தமா ஒரு 7 மார்க் அப்படிங்கிறது இங்க நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ, அடுத்தது இந்த 10 மார்க்ல நம்ம ஹிஸ்டரில வந்து ஒரு 3 கேள்விகள் போடுறோம். எக்கனாமிக்ஸ்ல ஒரு 3 கேள்விகள் போடுறோம்னாலும், நம்மளுக்கு ஒரு 6 மார்க் அப்படிங்கிறது இந்த ஏரியால இருந்து கிடைக்கும். சரிங்களா? தெரியுதா? நான் கலர் கூட பென் கலர மாத்தவா? ஒரு நிமிஷம்ப்பா. ஸோ, இதுல வந்து ஒரு 3 மார்க் எடுக்குறோம். 3 கொஸ்டின் போடுறோம். இதுல வந்து ஒரு 3 கொஸ்டின் போடுறோம். எல்லாமே நான் இங்க கொஸ்டின வச்சு தான்ப்பா சொல்றேன். சாரி மார்க்ன்னு போட்டேன்னா தப்பா எடுத்துக்காதீங்க, கோச்சுக்காதீங்க. நான் 6 கொஸ்டின் வந்து நம்ம போட்டுர்றோம். சரிங்களா? இந்த டாபிக்ல. டார்கெட் 3ய பொறுத்தவரைக்கும் எத்தன கொஸ்டின் சொன்னேன்? 7 கொஸ்டினா? ஏன்னா, இதுல வந்து ஒரு 2 கொஸ்டின், இதுல வந்து ஜியோகிராஃபில ஒரு 3 கொஸ்டின் போடுறோம். கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு 3 கொஸ்டின் போடுறோம். சாரி 2 கொஸ்டின் போடுறோம். அப்படின்னு வச்சோம்னாலும் 7 கேள்விகள் நம்மளுக்கு இந்த ஏரியால வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ, இப்ப பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த 50 மார்க்குக்கு வாங்க. இந்த 50 மார்க்க பொறுத்தவரைக்கும், இந்த தமிழ்நாடு ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், ஐஎன்எம் அதுக்கப்புறம் பாலிட்டி. ஓகேவா? ஸோ, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்ப, ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ப்பா. ஸோ, இதுலருந்து நம்ம மார்க்க லூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா, இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல நீங்க வந்து ஒரு 60 டூ 65 மார்க் எடுத்தீங்க அப்படின்னாலே, அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். சரிங்களா? ஏன்னா, இனிமே வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே இப்படிதான் இருக்கும். நீங்க 60லிருந்து 65 மார்க்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னாலே, நீங்க சேஃப் ஜோன்க்குள்ள போயிருவீங்க. ஓகேவா? ஸோ, இத மட்டும் நீங்க தெளிவா வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ, இது வந்து ரொம்ப, 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 ரொம்ப முக்கியம்.
ஓகேவா? ஸோ அதனால இந்த 50 மார்க் அப்படிங்கிறத நீங்க விடவே கூடாது. சரிங்களா? இதை எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால தரவு பண்ண முடியுமோ, அத தரவு பண்ண போறோம். சரிங்களா? ஸோ அதான் வந்து நம்ம ஒரு மெத்தட் வந்து என்னன்னா, அதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். சரிங்களா? இப்ப நம்மளுக்கு எல்லா யூனிட்டுமே இருக்கு. யூனிட் 1 இருக்கு. அதுக்கப்புறம் யூனிட் 2 இருக்கு. யூனிட் 3 இருக்கு. அதுக்கப்புறம் யூனிட் 4 இருக்கு. யூனிட் 5 இருக்கு. அதுக்கப்புறம் யூனிட் 6 இருக்கு. சரிங்களாப்பா? நம்பர்ஸா கூட வச்சுக்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு குழப்பும். ஸோ நம்பர்ஸா கூட வச்சுக்கலாம். 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு. சரிங்களா? ஸோ இத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல ஹிஸ்ட்ரி அண்ட் ஐய நம்ம தனியா பிரிச்சுட்டோம். எக்கனாமிக்ஸையும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனும் நம்ம வந்து தனியா பிரிச்சுட்டோம். சரிங்களா? ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் தனியா பிரிச்சுட்டோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து மொத்தம் 6 யூனிட் வந்து 9 யூனிட்டா வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். சரிங்களா? 4, 6 அதுக்கப்புறம் வந்து இங்க ஒரு 3. 9 யூனிட்டா நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம 7, 8, 9 அப்படிங்கிற 9 யூனிட்டா நம்மளுக்கு ஏத்த மாதிரி இத வந்து பிரிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இதுல நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 4 யூனிட் ஓகேவாப்பா? ஒரு 4 யூனிட்டுக்கு வந்து நீங்க பயங்கரமான முக்கியத்துவம் குடுக்கணும். அத ஃபுல்லா படிக்கணும். 100% படிக்கணும். அதுல எதையுமே விடக்கூடாது. சரிங்களா? ஃபுல்லா வந்து படிக்கணும். 100% படிக்கணும். வெறித்தனமா படிக்கணும். உங்களோட ஃபுல் எஃபோர்ட் போட்டு படிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த 4 யூனிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட்டா இருக்கணும். அதுக்கப்புறம் 2 யூனிட் அப்படிங்கிறத நீங்க படிக்கணும். ஓகேவா? ஒரு 80% சரிங்களா? படிக்கணும். ஓகேவா? ஸோ கண்டிப்பா வந்து படிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்து நம்ம லாஸ்ட்டா பார்க்கக்கூடிய 3 யூனிட் அப்படிங்கிறது, ஜஸ்ட் ரீட் பண்ணா போதும். ஒரு 50% ஜஸ்ட் ரீட். ஓகேவா? ஸோ என்னென்ன இருக்கு, என்னென்ன இது வந்து கவர் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துட்டு போனா போதும். சரிங்களா? நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுக்கக்கூடிய ஏரியா எது? இந்த ஃபர்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய 4 யூனிட் தான். சரிங்களா? அப்ப ஜிஎஸ்ல உங்களுக்கு இத்தன யூனிட் இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்பட வேணாம். சரிங்களா? இந்த 4 யூனிட்டுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் குடுங்க. ஓகேவா? இந்த 4 யூனிட்ட நீங்க ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகேவா? சரிங்களா? ஸோ இந்த 4 யூனிட் 1, 2, 3, 4 ஓகேவா? இந்த 4 யூனிட்ட நீங்க ஃபர்ஸ்ட் தரோவ் பண்ணுங்க. இந்த 4 யூனிட்ட மட்டும் நல்லா படிங்க. 100% படிங்க. ஏன்னா எல்லாத்தையுமே நம்மனால முழுசா படிக்க முடியாதுங்க. 10 புக் இருக்கு அப்படின்னா, 10 புக்கையும் நம்மனால ஃபுல்லா ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் படிக்க முடியுமா? அது எல்லார்னாலயும் முடியாது. சரிங்களா? ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த 4 யூனிட்டுக்கு ஃபுல் எஃபோர்ட் போடுங்க. ஓகேவா? 100% எஃபோர்ட் போடுங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது இந்த யூனிட். சரிங்களா? இதுக்கு வந்து 100% எஃபோர்ட்ப்பா. 100% வந்து எஃபோர்ட் போடுங்க. ஸோ இது அதுக்கப்புறம் இந்த யூனிட் ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக்ஸ் டார்கெட் 2ல உள்ளதுக்கு நீங்க என்னன்னா ஒரு 80% எஃபோர்ட் போடுங்க. ஒரு 80% எஃபோர்ட் வந்து போடுங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது நம்மளுக்கு டார்கெட் 3ல வரக்கூடிய பாடங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, சயன்ஸ், ஜியோகிராஃபி, கரண்ட் அஃபேர்ஸ் இத பொறுத்தவரைக்கும் ஒரு 50% எஃபோர்ட் போடுங்க போதும். ஓகேவா? என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ஓரலா நீங்க பார்த்துட்டு போனா போதும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க பிரிச்சு படிங்க. ஜிஎஸ் வந்து ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. எதுக்கு முக்கியத்துவம் குடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அத மட்டும் படிங்க. சரிங்களா? ஸோ எந்த ஒரு விஷயத்த நம்ம செய்றோம் அப்படின்னாலுமே, அத வந்து கரெக்ட்டா, ப்ராப்பரா பிளான் பண்ணி நம்ம வந்து செய்யணும். சரிங்களா? அதான் வந்து இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். எந்த ஒரு முயற்சியுமே வந்து இது முதல் முயற்சி, இது 2வது முயற்சி, நான் 3 வாட்டி எழுதியிருக்கேன், நான் 2 வாட்டி அதெல்லாம் கிடையாது. எல்லாமே உங்களுடைய முழு முயற்சியா மட்டும் தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ பெரிய பெரிய சக்சஸ்ஃபுல் ஆனவங்க எல்லாருமே சரி, நீங்க எந்த ஒரு விஷயத்த செய்றவங்களும் சரி, சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு 2வது விஷயம் தானா? இது வந்து 3வது விஷயம் தானே? ஒரு டாக்டர் வந்து இருக்காரு. சரிங்களா? இப்போ ஒரு டாக்டர் வந்து ஒரு ஆப்பரேஷன் தியேட்டருக்குள்ள போறாரு. இது வந்து நம்மளுக்கு 10வது ஆப்பரேஷன் தானே? சும்மா அப்படி லெஃப்ட் ஹேண்ட்லயே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாரா? பண்ண மாட்டாரு. அவருடைய முழு கவனம், முழு எஃபோர்ட், அவருடைய முழு ஃபோக்கஸ் ஃபர்ஸ்ட் ஆப்பரேஷன்ல எப்படி இருந்துச்சோ, ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க செய்யும்போது எப்படி இருந்துச்சோ, அதே மாரி தான் 10வது நாளும் சரி, 100வது நாளும் சரி, 1000வது ஆப்பரேஷன்ல கூட அவங்களுக்கு கன்டின்யூ ஆகும். சரிங்களா? ஸோ அந்த மாரி தான் உங்களுடைய முயற்சியும் இருக்கணும். நம்ம தான் இததான் வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம்ல. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு முன்னாடியே தெரியும்ல. இதெல்லாம் போனதுலயே நம்ம அடிச்சுட்டோம். அப்படி இருக்காம, ஃப்ரெஷ்ஷா எல்லாத்தையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுடைய முழு எஃபோர்ட்ட போடுங்க. உங்களோட முழு முயற்சிய போடுங்க. சரிங்களா? உங்கனால எல்லாமே படிக்க முடியாது. எல்லாத்தையுமே உங்கனால கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான், இந்த ஒரு செப்பரேஷனே வந்து நான் மெனக்கெட்டு உங்களுக்கு போட்டு குடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இது வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். எத வந்து நம்ம அதிக இம்பார்ட்டன்ட் குடுத்து படிக்கணும். எதுக்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வந்து நம்ம குடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கான வேர் டூ ஸ்டடீஸ் எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு குடுக்குறேன். சரிங்களா? ஒவ்வொரு டாபிக்கும் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்கும் ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், ஐஎன்எம் இப்படி ஒவ்வொரு டாபிக்கும், ஒவ்வொரு யூனிட்டுக்கும்
எந்தெந்த பாடங்கள் நம்ம புக்ல வந்து கவர் ஆகுது, எதெல்லாம் வந்து நம்ம அவுட் சோர்ஸ்ல போய் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத நான் தெளிவா வந்து உங்களுக்கு வேர் டு ஸ்டடி வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து குடுக்குறேன். ஸோ எந்தெந்த இதுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் நீங்க கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எதுக்காக இந்த மாரி வீடியோஸ் உங்களுக்கு குடுக்குறோம் அப்படின்னா, உங்களுடைய தோல்வி எதனால நடந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய சரியான ஒரு திட்டமிடல், சரியான ஒரு அ எப்படி சொல்றது? சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாததுனால தான். ஓகேவா? ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாமும் போன தடவ இருந்துச்சு. நம்மளுக்கு எப்படி கேள்விகள் வரும் அப்படிங்கிறது தெரியல. நம்மளுக்கு எந்த மாரி சொதப்புவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ, அதனால நம்ம வந்து தடுமாறி ஒரு தடவ விழுந்துட்டோம். சரிங்களா? அதுக்காக எல்லா தடவையும் வந்து நம்ம விழுந்துகிட்டே இருக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ, அது வந்து உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். ஸோ, அதனால இனிமே வந்து நம்ம விழுறதுக்கு தயாரா இல்ல. இப்ப 2 எக்ஸாம் வந்து அவங்க நியூ சிலபஸ் வச்சதுக்கப்புறம் முடிச்சுட்டாங்க. ஸோ, இந்த 2 எக்ஸாமே நம்ம அனலைஸ் பண்ணி இந்த டேட்டா வந்து எடுத்திருக்கோம். ஸோ, கண்டிப்பா இதே மாரி தான் இனிமே கொஸ்டின் பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ, அதனால இந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் சொன்ன மெத்தட்ல இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்க படிங்க. கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு சக்சஸ வந்து குடுக்கும். சரிங்களா? ஏன்னா, எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. தான் தோற்றதுக்கான காரணங்களை அடுக்குபவன் வெற்றி அடைய முடியாது. சரிங்களா? நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா, அந்த தோத்ததுக்கு ஏன்னா எனக்கு இது காரணம், அது காரணம், கொஸ்டின் டஃப்பா வந்துச்சு, கொஸ்டின் இப்படி எடுத்துட்டாங்க, அவங்க சரியா வரல, பேனா எழுதல, எனக்கு வந்து ஃபேன் ஓடல, லைட் ஓடல, அ வந்து பக்கத்துல உள்ளவங்க வந்து என் பேப்பர வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படின்னு வந்து இந்த மாரி காரணங்கள நம்ம சொல்றது மட்டும் வந்து நம்மளுக்கான வெற்றிய குடுக்காது. சரிங்களா? எனக்கு வீட்ல இந்த கஷ்டம் இருக்கு, அந்த கஷ்டம் இருக்கு. நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். நான் இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன் அப்படின்னு நான் யாரையும் குறை சொல்லல. ஆனா இந்த மாரி காரணங்கள நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, அது வந்து நம்மளுக்கான வெற்றிய வந்து குடுக்காது. சரிங்களா? நம்ம சொல்லிக்கிட்டே கடைசி வரைக்கும் இருக்க வேண்டியது தான். ஆனா யாரு நம்ம எதனால தோத்தோம்? நம்ம ஏன் தோத்தோம்? அப்படிங்கிற காரணத்த கண்டுபிடிச்சு அத சரி செய்றாங்களோ, அவங்க ஒரு நாள் கண்டிப்பா ஜெயிப்பாங்க. சரிங்களா? ஸோ நீங்க வந்து உங்களுடைய காரணத்த கண்டுபிடிச்சு அத சரி செய்றவங்களா இருங்க. ஓகேவா? ஸோ அது வந்து இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ எப்பவுமே ஒரு விஷயம் வந்து நம்ம சொல்லுவோம். வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், மற்றைய எல்லாம் பிற. வினைத்திட்பம் உங்களுடைய மன உறுதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? இதுதான் வந்து கடைசி முயற்சி. இதுதான் என்னோட வாழ்க்கைக்கான முயற்சி. இதுதான் என்னோட நான் பிறந்ததுக்கான வேலையே வந்து நான் இதுதான். நான் இத வந்து கட்டாயம் அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிற உங்களுடைய உங்களுடைய மன உறுதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அந்த செயல் உறுதி. நான் வந்து இத கண்டிப்பா செஞ்சே ஆவேன். இத செஞ்சு முடிச்சே ஆவேன். சரிங்களா? அதான் வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம். அந்த செயல வந்து நான் முடிச்சே ஆவேன்னு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வெறி அப்படிங்கிறது இருக்கோ, ஸோ அதுதான் உங்களுடைய மன உறுதி எவ்வளோ தூரம் இருக்கு அப்படிங்கிறத காட்டும். சரிங்களா? உங்களுடைய மன உறுதி அப்படிங்கிறது ரொம்ப, 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 ரொம்ப முக்கியம். ஓகேவா? நீங்க எவ்வளோ தூரம் வந்து இதுக்கான ஒரு எஃபோர்ட்ட வந்து நீங்க போடுறீங்க. நீங்க எவ்வளோ தூரம் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறீங்க. சரிங்களா? இதுக்கு எவ்வளோ தூரம் வந்து நீங்க முன்னுரிமை குடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய வெற்றிய தீர்மானிக்கும். சரிங்களா? உங்களோட உறுதி எவ்வளோ தூரத்துக்கு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மன உறுதி அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும். ஓகேவா? ஸோ ஒரு காட்டுல ஒரு மான வந்து ஒரு சிறுத்த தொரத்துது. சரிங்களா? ஒரு மானுக்கும், சிறுத்தைக்கும் ரேஸ் வச்சோம் அப்படின்னா யார் ஜெயிப்பா? சிறுத்த தான் ஜெயிக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும். சரிங்களா? சிறுத்த மான விட பயங்கரமா ஃபாஸ்ட்டா ஓடும். ஆனாலும் ஒரு சிறுத்த விரட்டும்போது அந்த மான் தப்பிச்சிருது. சிறுத்த தோத்துருது. ஏன்? ஏன் சொல்லுங்க? ஏன்னா, அந்த சிறுத்தைக்கு இந்த மான் இல்லைன்னா இன்னொரு மான். அது பசிக்காக தொரத்துது. சரிங்களா? அது ஒரு ஒரு மான் அடிச்சு சாப்பிட்டுருச்சுன்னா, அந்த பசி அடங்கிரும். அந்த பசிக்காக அது தொரத்துது. இந்த மான் இல்லைன்னா அதுக்கு இன்னொரு மான். ஆனா, அந்த மானுக்கு இது ஒரே உயிர் தான். இந்த உயிர் போச்சுன்னா, இன்னொரு உயிர் வராது. சரிங்களா? எப்ப நம்மளுக்கு இதுதான் கடைசி வாய்ப்பு. இத விட்டோம் அப்டின்னா, நம்மனால இதுலருந்து மீள முடியாதுன்னுங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுறோமோ, அன்னைக்கு தான் நம்மளுடைய சக்சஸ் அப்டிங்கிறது நம்மளுக்கு வரும். சரிங்களா? உங்களோட உறுதி அப்டிங்கிறது அந்த மான மாதிரி இருக்கணும். என்னைக்குமே அந்த சிறுத்தைய மாரி இருக்கக்கூடாது. இத நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இத நான் ஏன் சொல்றேன்னா, இந்த எக்ஸாம் இல்லன்னா என்ன? அடுத்த எக்ஸாம். இந்த குரூப் 4 இல்லன்னா என்ன? அடுத்த குரூப் 4. போன குரூப் 4லயே நம்ம கிடைக்கல. இந்த குரூப் 4ல கிடைக்கவா போது? போன குரூப் 2லயே நம்மளுக்கு கிடைக்கல. இந்த குரூப் 2ல கிடைக்கவா போது? போன குரூப் 4லயே கொஸ்டின் சரியா வரல. இனிமே வரக்கூடிய குரூப் 4ல சரியா வரவா போகுது? இப்படி காரணங்களையும், இப்படி சாக்கு போக்குகளையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா, கடைசி வரைக்கும் சொல்ற இடத்திலேயே தான் இருப்போமே தவிர, நம்ம நெனச்ச இடத்துக்கு, நம்ம நெனச்ச உயரத்துக்கு நம்ம அடையவே முடியாது. சரியா? அதனால என்னைக்குமே இது என்னோட வாழ்க்கை, இது என்னோட உரிமை. இத நான் வந்து காப்பாத்தியே ஆவேன். இது வந்து என்னோட உயிர் போற பிரச்சனை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மாதிரி மன உறுதியோட இருங்க. என்னைக்குமே இது இல்லைன்னா இன்னொன்னு, இது இல்லைன்னா அத பார்த்துக்கலாம், அது இல்லைன்னா இத பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிறுத்தை மாதிரியான மனநிலைமையோட இருக்காதீங்க. என்னைக்குமே உங்களுடைய மன உறுதி மட்டும் தான் உங்களுக்கான வெற்றிய உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். சரிங்களா? ஸோ அதனால எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அத வந்து
ஃபுல் எஃபர்ட்ட போட்டு மன உறுதியோட செய்யுங்க. சரிங்களா? எதுக்குமே வந்து பயப்படாதீங்க. நம்மளுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகளுமே இல்லாம ஜெயிக்கிறது வந்து முக்கியம் கிடையாது. எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளோ தடைகள் இருந்தாலும், அதுலயும் நம்ம சாதிச்சு வரோம் அப்படின்னா, அப்பதான் இந்த உலகம் வந்து பேசும். என்ன பேசும்னா, "இவ்வளோ பிரச்சனையிலயும் இவன் ஜெயிச்சிட்டானே! இவ்வளோ கஷ்டத்திலயும் இவன் ஜெயிச்சிட்டானே! இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தும், இவன சுத்தி இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தும், அவனுக்கு இந்த விஷயத்த ஜெயிக்கிறதுக்கான எந்த விதமான ஒரு அறிகுறியும், எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் இவனுக்கு இல்லாத நிலைமையிலே வந்து இவன் ஜெயிச்சிட்டானே அப்படின்னு உலகம் பேசும்போது தான் அது வந்து உண்மையான ஒரு வெற்றியா இருக்கும். சரிங்களா? எல்லாமே இருந்து ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல. எதுவுமே இல்லைனாலும் நம்ம ஜெயிக்கணும். சரிங்களா? கண்டிப்பா ஜெயிப்போம். நீங்க ஒரு பலசாலியா இருக்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம். சரிங்களா? அடுத்து நீங்க கூட நிக்கிறவங்க எப்படி இருக்கணும்ங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? உங்க கூட நான் நிக்கிறேன். உங்களுக்கு பின்னாடி நான் நிக்கிறேன். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட பலத்துல இருக்கும்போது, உங்களுக்கு பின்னாடி சப்போர்ட்டிவா நாங்க நிக்கிறோம். நான் நிக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி கிங்டம் நிக்கும். சரிங்களா? ஸோ நாங்க இருக்கும்போது, உங்களுடைய பலம் அப்படிங்கிறது கண்டிப்பா அதிகரிக்கும். கண்டிப்பா உங்கனால இந்த எக்ஸாம்ல ஜெயிக்க முடியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய மன உறுதி முக்கியம். ஓகேவா? அடுத்து நம்பிக்கை. சரிங்களா? எங்க மேல நீங்க வைக்கக்கூடிய நம்பிக்கை, எங்கள நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். சரிங்களா? இது 2ம் கண்டிப்பா உங்களுக்கான வெற்றிய தேடி தரும். ஸோ இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸ்ட்ராங்கா இருங்க. நம்பிக்கையோட இருங்க. இந்த எக்ஸாம் உங்களுக்கானது, நம்மளுக்கானது. கண்டிப்பா ஜெயிக்கிறோம். சரிங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட். நல்லபடியா படிங்க. வரக்கூடிய 2026 குரூப் 4, குரூப் 2ல சொல்லி அடிக்கிறோம். சரிங்களா? இதுல எந்த மாற்றமும் கிடையாது. சொல்லி அடிக்கிறோம். சரிங்களாப்பா? ஸோ ஆல் த பெஸ்ட். நல்லபடியா படிங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல சந்திக்கலாம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நம்ம போறக்கூடிய ஸ்ட்ராட்டஜி, நம்ம போகக்கூடிய விஷயங்கள் கரெக்ட்டா இருக்கா? அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு ரெக்வெஸ்ட் ஓகேவா? ஸோ வீடியோவுக்கு ஒரு லைக்கும் வந்து பண்ணிருங்க. இத தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்கனால அவங்களுக்கும் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா இருக்கும். சரிங்களாப்பா? சரி ஓகே. தேங்க் யூ. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். நன்றி.